அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஏர்வாடி சீரீஸோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி டே 2 ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகணும், என்னெல்லாம் பண்ணோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஏர்வாடி சீரீஸ் பார்ட் 1. அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். இது டே 2 பார்ட் 3. இது நாங்கள் நேற்று ஒரு பீச்சுக்கு போயிருந்தோம், செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் பார்த்தாங்க, இங்கே வேறு எதுவும் பீச் இருக்குது, வா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் எப்படி தான் இப்படிலாம் தெரியும்னு சொல்லிட்டு தெரில. என் ஹஸ்பண்டில் நம்ம இன்றைக்கி சீக்கிரமாகவே கிளம்பி சீக்கிரமாகவே ஆட்டோலாம் பிடிச்சி போயிடணும் அப்படி சொல்லிட்டு நாங்கள் டிஃபன்லாம் வாங்கிக்கிட்டு கிளம்பி போயிட்டோம். ஏன்னா அங்கே பக்கத்தில் எதுவும் கடை இருக்காதான், அதனால் டிஃபன்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் சீக்கிரமாகவே போயிட்டோம். ஒரு 7 மணிக்கெலாம் ரெடி ஆகி பக்காவாக ரெடி ஆகி சீக்கிரமாக போகிறதுக்காக ஃபுல்லாக ஆட்டோலாம் ப்ரிப்பேர் பண்ணி போயிட்டோம். ஆட்டோக்கு 100 ரூபா வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அண்ணா நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம். திருப்பி ரிட்டன் வரணுன்னா ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வருவாங்க. இது போகிறப்போ ஃபுல்லாக கருவக்காடு, இந்த தோப்புங்க அப்படி தான் இருந்துச்சு. இதில் நடுவில் மயிலெலாம் இருந்துச்சு, மயிலெலாம் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பிளேஸே, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சீனரி. என் பிள்ளைக்குன்னா செம்ம ஜாலி ஆகிட்டான், ஃபுல்லாக செம்மையாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். ஹோரி और आइलैंड रहो, आइलैंड वालेक आइलैंड. हाँ அது क्या இங்கே ஒரு ஐலாண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் அப்படியே இங்கே ஒரு ஐலாண்ட் இருக்கு. இங்கே மணல் திட்டு இருக்கு பார்த்தீங்களா, இங்கே தான் போட்டிங் கூட்டிட்டு போவாங்க. செமையா இருக்குல்ல. இந்த பிளேஸோட பேர் பிச்சை முப்பன் வலசையாம். நீங்கள் ஏர்வாடி போனால் கண்டிப்பாக இந்த ஒரு பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த கடலோட கலர்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும், ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் பக்காவாக. இங்கே அங்கே மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அங்கே செமையாக மீன் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே போகலான்னு பார்த்தா என் பிள்ளைக்கு நான் சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கேன், அதனால் உட்காந்து சாப்பாடு விட்டுட்டு சரி சாப்பாடு விட்டுட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த பிரிட்ஜு வழியாக தான் போட்டிங் கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ போட்டிங் க்ளோஸாக இருக்குது பாருங்கள், போட்டிங் க்ளோஸாக இருக்குது. அந்த குட்டி மணல் திட்டில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா மணல் திட்டு, அங்கே மனுஷங்க இருக்காங்க. இப்போ உட்காந்து அங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க போல். அங்கே ஒரு ஆளோ 2 ஆளோ சுற்றிட்டு இருக்காங்க. அந்த மணல் திட்டில் தான் கூட்டிகிட்டு போய் போட்டிங் விட்டுட்டு அது வர வழியில் கண்ணாடி போட் வழியாக இது என்ன பவளப்பாறைலாம் காட்டுவாங்க. இங்கே ஒரு இது ஐலாண்ட் இருக்கு பாருங்கள், எவ்வளோ குட்டியாக இருக்கு பாருங்கள். இங்கே ஃபுல்லாக இப்படியே முடியுது போல், இந்த வழியாக அப்படியே போய் அந்த லாஸ்ட் எண்டில் முடியுது. இதுவும் குட்டி ஐலாண்ட் மாதிரி தான் இருக்குது, இந்த வளைவுலாம் பார்க்க. என் ஹஸ்பண்டு என் பிள்ளையும் எனக்காக மாங்காய் வாங்க போயிருக்காங்க கடைக்கு. நான் இங்கே தனியாக உட்காந்துட்ருக்கேன் பாருங்கள். அவனுக்கு முட்டை தோசை ஊட்டிகிட்ருக்கேன், எங்களுக்கு பரோட்டா இருக்குது. எங்கள் லக்கேஜை பார்த்தீங்களா, எங்கே இருந்தாலும் இந்த மாம் டியூட்டி மட்டும் மாறவே மாட்டுது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஊட்டிட்டு தான் எந்த வேறு வேலையும் செய்ய தோணுதுப்பா. அங்கே நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள், மீன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இறக்கியிருக்காங்க. இங்கே ரொம்ப அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அப்படியே காமாக இருக்குது. இங்கே ஒருத்தவங்க போகிறாங்க மீனவர், நல்லா இருக்கு. ஆனால் அப்படி மைல்டாக இருக்குது, அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்தேன்.
அங்கே 2 பேர் வராங்க பார்த்தீங்களா, அவங்க தான் என் ஹஸ்பண்டும் என் பிள்ளையும் போய் எனக்காக எதனா சாப்பிட வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாப்பிட வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த 2 ஜீவராசி தான் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நடந்து வருது பார்த்தீங்களா ரெண்டுமே. ஏதோ நோண்டிட்டு வருதுங்க, கம்முன்னு வருதுங்களான்னு பார்த்தீங்களா. ஒரே சிரிப்பு தான் மூஞ்சில. ஆமா, பிடிச்சிட்டாங்க மீன். போய் பார்க்கலாம்னா ஊட்டிட்டு இருக்கேன். சரி வாங்க போகலாம். நான் சொன்னல மீன் பிடிச்சிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இப்போ போகலான்னு சொல்லிட்டு இதை போயிட்டுருக்கோம். ஆமாம், இந்த பிளேட்டோட. ஆ, இங்கேருந்து தான் போட்டிங் கூட்டிகிட்டு போவாங்க. பெர் ஹெட் வந்து 200 வாங்குவாங்க போல். நாங்கள் போன நேரம் அன்றைக்கின்னு சீசன் இல்லைன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளக்க பார்க் மாதிரிலாம் இருந்துச்சு, சில்ட்ரன்ஸ் விளையாட. மொத்தத்தில் சூப்பராக இருந்துச்சு இந்த இடம். நாங்கள் இன்றைக்கி சீக்கிரமாக வேறு போயிட்டோமா, எதுவுமே இல்லை, திறக்கக்கூட இல்லை. பட் நாங்கள் சரி மீன் பிடிக்கிறத பார்க்க போகலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போனோம். அங்கே போனால் ஒரே ஜெல்லி ஃபிஷ்ஷுங்க தான் இருந்துச்சு. ஜெல்லி ஃபிஷ்ஷு நிறைய இருந்துச்சு. ஜெல்லி ஃபிஷ்ஷு அதெல்லாம் எடுத்து பொறுக்கி போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும் இதில்? எதுவுமே வராது. முக்கால்வாசி 1-2 மீன் தான் இருக்குது. ஃபுல்லாக ஜெல்லி ஃபிஷ் தான். அதில் 1-2 மீன் இந்த வஞ்சரம் இந்த மாதிரி சின்ன சின்ன மீன் அதுதான் இருந்துச்சு. மற்ற எல்லாமே குப்பை மீன் போல். அவங்களே எடுத்து இது தண்ணியில் விட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் நின்று ரொம்ப நேரமாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அங்கே தெரியுதா ஒரே ஒரு மீன் துடிச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் 1-2 மீன் தான் இருந்துச்சு. அதில் ஒரே ஒரு பெரிய வஞ்சரம் மட்டும் இருந்துச்சு. மற்றதெல்லாம் அவங்களே பிடிச்சி பாருங்க தள்ளி விட்றாங்க. அந்த கழிவு மீனெல்லாம் எடுத்து தள்ளி விட்டுட்டு இருந்தாங்க. அங்கேருந்து இந்த கழிவு காக்காக்கெலாம் செம்ம ஜல்லி ஆயிடுச்சு. ஃபுல்லாக கொண்டுட்டு இருந்துச்சு எடுத்துட்டு போயிருச்சு மீனை. ஆனால் இந்த வேலைலாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த வெயிலில் குனிஞ்சே செய்யணும். அதில் 1-2 மீன் தான் கிடைக்கிது. மற்ற மீன்லாம் வேஸ்ட்டு தான். அதுக்கு அவங்க போட்டு இது பேர் ராமான்னு சொல்லுவாங்க. பாவமாக இருந்துச்சு பார்க்க. அப்புறம் அதை கட்டிகிட்டே என் பிள்ளைக்கு ஊட்டி விட்டுட்டு நாங்களும் அங்கே பக்கத்துலேயே உட்காந்துட்டோம் சாப்பிட. பரோட்டா வாங்கிட்டு இருந்தோம், சுட பரோட்டா உட்காந்து சாணம் ஊற்றி சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. ராம்நாடுக்கு வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பரோட்டா வாங்கி சாப்பிட்டோம். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. அப்புறம் இப்போ விளையாடுற டைமு சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. எல்லாத்தையும் இற கட்டியாச்சு. இப்போ ஃபுல்லாக தண்ணியில் இறங்கி விளையாடுறோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபுல்லாக இந்த பிரிட்ஜு மேலே ஏறி அப்பாவும் பிள்ளையும் போஸ் கொடுத்துட்டு அமக்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தண்ணியில் செம்ம ஆட்டம். 3 பேருமே அவ்வளோ ஆட்டம் போட்டுட்டு அங்கே யாருமே இல்லை. சொல்லப்போனால் அந்த பீச்சே அவ்வளோ என்னமோ நம்மளுக்காகவே வாங்கின மாதிரி இருந்துச்சு. இந்த பீச்சு அவ்வளோ சைலண்ட்டாக இருந்துச்சு, யாருமே இல்லை. செம்ம ஜாலியாக அவ்வளோ ப்ரைவேட்டாக இருந்துச்சு. இன்னும் ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் இன்னும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டோம். நான், என் ஹஸ்பண்ட், என் பிள்ளைலாம் எடுத்துகிட்டு என் பிள்ளை நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களை வச்சுலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எடுத்திருக்கான்னு சொல்லி. இந்த இடத்துல நாங்கள் மிஸ் பண்ண ஒரே விஷயம் அந்த போட்டிங் மட்டும் தான். போட்டிங் இன்னும் சூப்பராக இருக்குமா. அந்த மணல் திட்டில் எடுத்துகிட்டு போய் விடுவாங்களாம். இன்னும் சூப்பராக இருக்குமா. அது மட்டும் தான் மிஸ் பண்ணோம். மற்றபடி செம்ம என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக ஏர்வாடி வந்தால் இந்த இடத்துக்கு வாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சும்மாவே உட்காந்துட்டு போகலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டு குரலி வச்செல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். சரியான காமெடியாக இருந்துச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்துட்டு இப்போ வந்து பாமனில் எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டோம். ஃபுல் பேக்கேஜிங்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ரூமை வந்து செக் அவுட் பண்ண போகிறோம். செக் அவுட் பண்ணிவிட்டு சாவி கொடுத்துட்டு அங்கே டைரெக்டாக பஸ் இருக்குது, அங்கேருந்து இப்போ ஏற போகிறோம். இப்போ ஏறிட்டோம் பஸ்ஸு. நான் அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். இன்னும் பாமனில் போய் இன்னும் நிறைய இடம் சுற்றி பார்த்தோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 4 போடுவேன், மறக்காமல் பாருங்கள். டாட்டா, பாய் பாய்.